ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2016 மாடல். இந்த வண்டியில் ஒரு ஸ்டேரிங்கோட கம்ப்ளைண்ட் தான், அதுதான் நான் இந்த வீடியோவில் போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அமேஸ் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 58,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ப்ராப்ளம். அதேமாதிரி ஸ்டேரிங்கோட நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளதான் வருது. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேரிங்கோட யூஜே கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் பாடியில் டச் ஆகல, அந்த கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது. ஆனால் ஸ்டேரிங்கோட மோட்டர் கண்ட்ரோலில் தான் வருது. இது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டரோட கம்ப்ளைண்ட் தான். இந்த மாதிரி ஒரு மோட்டரோட கம்ப்ளைண்ட் இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் மோட்டரோட லைனை டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்பேராக தனியாக நீங்கள் ஒரு மோட்டர் அது ஒன்று வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த மோட்டரை நீங்கள் வச்சு கூட பார்க்கலாம். இப்போ நான் மோட்டரை புதுசாக ஒரு ஸ்பேர் மோட்டரோட லைன் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரை நான் இப்போ கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இது ஒரு ஸ்பேர் மோட்ரு. இப்போ ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக லெஃப்ட் நான் டர்ன் பண்ணுறேன். பாருங்கள், மோட்டரில் எந்த ஒரு டிஃபைட்டும் வரல. ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு கண்ட்ரோல் மாடியில் ஏதாவது கம்ப்ளைண்ட்டாக இல்லை டார்க் சென்சார் கம்ப்ளைண்ட் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் ஃபுல்லாக ஹார்ட்னஸ் ஆகிடும். ஸ்டேரிங்கோட திருப்புற உங்களுக்கு ரொம்ப டைட்னஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் அது கம்ப்ளைண்ட் கிடையாது. பாருங்கள், லைட்டாக லெஃப்ட் நான் பிடிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஸ்டேரிங் நான் ப்ளே பண்ணுறேன். மோட்டரும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லெஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸும், ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸும் கொடுக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோட டைரெக்ஷன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இது மோட்டரோட டிஃபைடு தான். இப்போ நான் மோட்டரை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஆனால் எவ்வளோ வைப்ரேஷன் வருது பாருங்கள். இது ஒரு மோட்டரோட கம்ப்ளைண்ட் தான். இந்த வைப்ரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்கில் காமிச்சிது. அதேமாதிரி மோட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேரிங் நான் ரொட்டேஷன் பண்ணுறேன். ஆகலை, மோட்டர் ரைட்டாக ரொட்டேஷன் பண்ணால் தான் ஆகுது. ரொட்டேஷன் பண்ணுங்கள். சுத்தமாக ஆகலை, மோட்டர் தான் கம்ப்ளைண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷிஃப்ட்டோட கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக இப்போ வாஷ் பண்ணிட்டேன். இப்போ கியர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கவுண்டர் கியரோட கியர் செட்டிங்கில் நான் பண்ணுறேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் கியர் கோணு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த அமேஸோட மோட்டர் பாருங்கள். இப்போ நான் வேறு மோட்ரு இப்போ வாங்கியிருக்கேன். இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோண்டா அமேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸோட மோட்டர் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஸ்டேரிங் கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இபிஎஸோட சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு உள்ளே தண்ணி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதனால அந்த காயில் வந்து கண்டினியூட்டி உங்களுக்கு லாஸ் ஆகும். கண்டினியூட்டி ரொம்ப லாஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியண்ட்டாக கிடைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்ரு உங்களுக்கு வேலை செய்யும். அதேமாதிரி அதோட காயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷனாக வந்தது. அந்த மோட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் இருந்தது. அதனால தான் இந்த இபிஎஸ் மோட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணேன். இதே இபிஎஸ் மோட்டரை நீங்கள் சர்வீஸ் பண்ணி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓடும். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதே கம்ப்ளைண்ட் ரிப்பீட் ஆகும். அதனால தான் இதில் வேறு மோட்டர் நான் இதில் சேஞ்ச் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.